ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் சொன்னாலும் அவ்வளோதான், மக்களேன்னு சொன்னாலும் அவ்வளோதான். பாருங்க, இன்னைக்கு முறுக்கு செஞ்சுருக்கிறேன். முறுக்கு வந்து தீபாவளியில அரைச்ச மாவு. சிலர் சொன்னாங்க இந்த என்னது இந்த மாசத்துல அரைச்சோம்னா அதே மாசத்துல வந்து ஒரு 15 நாள் ஒரு வாரத்துக்கெல்லாம் காலி பண்ணிடணும் மாவுன்றாங்க. அப்படியெல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் டிசம்பரா இல்ல தீபாவளியில அரைச்ச மாவு. இப்ப நவம்பரா தீபாவளியில அரைச்ச மாவு இப்ப சுட்டுங்கிறேன். முறுக்கு யாரு பிடிக்கும்னா என் பிள்ளைங்களுக்கு இந்த கடையில இருக்கிறது நொறா பிடிக்கும். இந்த முறுக்கெல்லாம் பிடிக்காது. எங்க வீட்டுக்காரருக்கு தான் ரொம்ப பிடிக்கும். பண்ணுன்றாங்கோ, பண்ணவே முடியாது. அப்படியே நாளுக்கு போயினே இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா பண்ணா முடிவு எடுத்துட்டு பண்ணின்னு இருக்கிறேன். ஓகேங்களா? பாருங்க, இப்படி அரிசி மாவு முறுக்கு காமிக்கிறேன். ஒச்சி காமி மகம். பாருங்க முறுக்கு. அப்புறம் சிலருக்கு டவுட் என்னன்னா, நீங்க பண்றது கிறிஸ்பியா இருக்குதுக்கா, நாங்க பண்ணோம்னா சாஃப்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லி. காரணம் என்னன்னா, கேஸ் அடுப்பாகட்டும் விறகு அடுப்பாகட்டும் நீங்க செய்யக்கொள்ள ஸ்லோல எண்ணெயெல்லாம் குடிக்காது ஃப்ரெண்ட்ஸ், பயப்படாதீங்க. ரொம்ப ஸ்லோ வேணா, ரொம்ப ஃபாஸ்ட் வேணா, திட்டமா வச்சு ஸ்டவ்ல நீங்க எண்ணெய் பதுவா இருக்கும் அப்போ விட்டீங்கன்னா இந்த முறுக்கு அதுலயே வேகணும். கொஞ்ச நேரம் விட்டு வெந்த பிறகு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்பியா இருக்கும். ஆனா ரொம்ப பேர் ரோஸ்டா பண்ணிடுவாங்க, சாப்பிடும் போது கிறிஸ்பினஸ் வர்றதில்ல. பாருங்க, உங்களுக்காக வச்சு தரேன். இங்க ஒட்டியும் காமிச்சே பாருங்க, நல்லாவே இருந்திருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம. பாய்.